நாயகி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன்மா. நீங்க தொடரலாமாம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நல்லதொரு நித்யானந்த தவம் அருமையாக நடத்தி தந்த திரு பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளம். அவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் உயர்ந்து அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், ஒய்யும் நல்வழி உள்ளுணர்தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி, மன வழக்கலை என்னும் விரிந்த விருட்சத்தின் ஆணிவேராக திகழும் அன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி, இருவரும் சுக்குமமாக நம்முள் நிறைந்து நாம் உய்வு பெற உதவுவார்களாக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை துவங்குகிறோம். ஆழியார் டிஜிட்டல் சூமில் இணைந்துள்ள வேதாத்திரிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்று நாம் மன்னிக்க வேண்டுகிறேன் என்றதொரு தலைப்பில் சிறிது சிந்திக்க உள்ளோம். மன்னித்தல், இந்த வார்த்தையின் பொருள் நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அதை கடைபிடிக்கிறோமா என்றால் அதுதான் ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளதல்லவா? நாம் பிறருக்கு அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற நமது விழிப்பு நிலை அற்ற செயலால் தவறு அல்லது ஏதேனும் குற்றம் செய்துவிட்டால் அதற்காக வருந்தி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டல் என்பதுதானே மன்னித்தல் என்பதன் பொருள். ஆனால் இந்த நிலை எப்போது வரும்? நாம் நம் செயலை அகத்தாய்வு எனும் தற்சோதனை செய்யும் போது மட்டுமே உணர முடியும். அதற்கு நாம் சற்று ஆன்மீக பாதையில் பயணம் செய்யும் போதுதான் இறை உணர்வு கிட்டும். இறை உணர்வுதான் அறச்செயலுக்கு இட்டு செல்லும். இறையுணர்வும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குலைந்து போகும் என்கிறார்களே அருள் தந்தை. அந்த நிலையை கடைபிடிக்கவே ஒவ்வொரு நாள் தவத்திற்கு பின்னும் 2 ஒழுக்க பண்பாடு சொல்கிறோமே, அந்த ஒழுக்கம் நம்மில் ஏற்படும் போது மட்டுமே நாம் செய்த செயல் சரியா தவறா என நம் மனமே நம்மை கேட்கும். அப்போது சரி என்றால் தொடர்ச்சியாக்கி கொண்டு, தவறு என்றால் அதற்கான பிராயசித்தமாக மன்னிப்பு என்று அந்த நபரிடமே சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்தி, அந்த ஆசுவாசப்படுத்துதல் அந்த நிலைக்கே மன்னிப்பு கேட்டல் என்பது பொருள். இதை நம் மகானவர்கள் அகத்தாய்வில் ஒரு சப்ஜெக்டாகவே கொடுத்துள்ளார்கள். பாவப்பதிவும் போக்கும் முறையும் என்ற ஒரு டாப்பிக்கில். முதல் அகத்தாய்வில் அருள் தந்தை அவர்கள் மனிதன் ஒரு 12 நிலைகளை கடந்து 11 நிலைகளை கடந்து 12வது நிலையில்தான் முழுமை பேறு என்ற இறை உணர்வு அடைய முடியும். அதாவது தேவைகள் 3 கடந்து, காப்புகள் 3 கடந்து அறநெறி என்ற நிலைக்கு வர வேண்டும். அறநெறியில் ஒழுக்கம், கடமை, ஈகை கடைபிடிக்கும் போது நான் பிறருக்கு தீமையான செயல் அல்லது தீமையான வார்த்தை செய்துவிட்டேன் என உணர்வு ஏற்படும். அதன் பின்தான் அது பாவச் செயல். அந்த பாவச் செயலை செய்யும்போது அதற்கான விளைவை நான் அனுபவித்தே தீர வேண்டும். அதை குறைத்து கொள்ள அவ்வப்போது பிராயசித்தமாக மன்னிப்பு கோருதல் மூலம் குறைத்து கொள்ள முடியும் என நம் மகான் விரிவாக 3 வழிகளில் பாவத்தை போக்கலாம் அப்படிங்கிறாங்க.
அதில் முதல் வழி பிராயசித்தமாக செய்த தவற்றை உணர்ந்து வருந்தி தவறால் துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் கூறுவது, இழப்பீடு ஏதும் ஏற்பட்டிருந்தால் அதற்கு பணமாகவோ உடல் உழைப்பு மூலமோ சரி செய்வது, மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது தான் அந்த பிராயச்சித்தம் என்பது. எடுத்துக்காட்டாக நாம் ஒரு 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ போகிறோம், தெரியாமல் யார் மேலேயோ இடிச்சிச்சு. அந்த நேரம் அவர்களுக்கு ஏற்படும் செலவை நாம் சரி செய்து அதற்கு பிராயசித்தமாக அவர்களிடம் கனிவான வார்த்தைகளை பேசி மன்னிப்பு கேட்டல் மூலம் உடனடியாக துன்பம் போக்க முடியும் என்று அருள் தந்தை கூறுகிறார்கள். அப்போது மன்னிப்பு கேட்டல் என்பது என்ன? உடனடியாக துன்பம் போக்குதல். அதான் ஆஸ்வாசப்படுத்தி அப்படின்ற ஒரு வார்த்தை நான் போட்டேன். அவர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து, எனக்கு தெரியாமல் நடந்துச்சு, இதுக்காக என்னால் என்ன இழப்பீடு செய்ய முடியுமோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை துன்பம் போக்க உதவுதல் அப்படிங்கிறது. 2வது மேல்பதிவு உணர்ந்து திருந்தி அழித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேலே சொன்னது போல் மன்னிப்பு கோரி இழப்பீடு செய்தால் கூட அவர்களுக்கு வேண்டிய நற்செயல்களை நாமாக முன்வந்து செய்து, உதாரணமாக நம்மால் துன்பப்பட்டவருக்கு நம்மால் முடிந்தால் பண உதவி தேவைப்பட்டால் ஈகையாக செய்து, நம்மிடமுள்ள மனவடக்கலையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் உடல் நலம் ஓங்கி வாழ கற்றுக் கொடுத்து, உடற்பயிற்சி கற்றுக் கொடுத்து ஆன்மீக பாதையை அவர்களுக்கு காட்ட உதவலாம் அல்லவா? அந்த தீய செயலுக்கு ஒரு நல்ல செயல் செய்து நல்ல பதிவை கூட்டிக் கொள்ளுதல். அதற்கும் மேலாக நம் மகான் கொடுத்த வாழ்த்து மூலம் அவர்களுக்கு துன்பம் நீங்க உதவுதல். 3வதாக பதிவு முறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மேன்மை நிலையில் நிலைத்து விழிப்புணர்வுடன் மேலும் துன்பம் செய்யாத நிலைக்கு வருதல். இவ்வாறு மன்னிப்பு படிப்படியாக வளர்ந்தால் நம்முள் மன அமைதி, அறநெறி, இறை உணர்வு தானாக வரும். அப்போதுதான் தியாகம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் என்று மகான் கூறும் ATS என்ற தன்மைகள் நமக்குள் வளரும் அப்படின்னே சொல்லலாம். அப்போது இதைத்தான் பரமஹம்ச யோகானந்தர் கூகுளில் போய் மன்னிப்புனா என்ன அப்படின்னா அவர் ஒரு பொருள் கொடுத்துருக்கிறார். மன்னிப்பு என்பதன் பொருள் தியாகமும் மன அமைதியுமே ஆகும் அப்படின்னு ஒரு பொருள் கொடுத்துருக்காரு. அதையே தானே நம்ம அதை அருள் தந்தை தவ முடிவில் வாழ்த்துக்கள் என்ற வரிசையில் வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம், பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துகிறோம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறோம். அதன் பிறகு அன்றாட கடமையில் பணிபுரிவோர் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இறுதியாக இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களையும் மனம் திருந்தி வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியும் என அருள் தந்தையிடம் கேட்டதற்கு, அவர்களை மன்னித்து விடுங்கம்மா, அவரும் இறைநிலையின் வெளிப்பாடுதான். வந்த இடம் சூழ்நிலை காரணமாக, அறிவில் சற்று குறைபாடு காரணமாக அப்படி செய்கிறார்கள். நாம் அதை அறிந்த நிலையில் அவர்களை மன்னித்து விட்டோம் என்றால் எதிரிகளையும் தாராளமாக வாழ்த்த முடியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவு நிலையில், அதற்கு சாமிஜி சொல்கிறது, அறிவு நிலையில் முன்பின்னாய் உள்ளோம். நான் உங்களை விட சற்று உயிரறிவை உணர்ந்த நிலையில் உள்ளேன். நீங்களும் வாருங்க, உங்களுக்கும் அதை உணர்த்துகிறேன். அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற என நம்மை அழைக்கிறார் அருள் தந்தை அவர்கள். அப்போது அந்த அறிவு நிலை குறைபாடு காரணமாக நாம் மன்னிப்பு கேட்க மறுக்கிறோம். அதை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அடுத்ததாக, நாம் 6 தீய குணங்களில் இருப்பதால் நமக்கு சிலரை எதிரியாகவே நினைத்து அவர்கள் மேல் கோபம், வெறுப்பு வளர்த்து கொண்டே இருத்தல். இதைத்தானே இருப்பு கட்டிய சினம்
என்றதொரு வார்த்தையில் வஞ்சம் என குறிப்பிடுகிறார் அருள் தந்தை அவர்கள். அந்த வஞ்சம் என்ற மனப்பான்மை இருந்தால், வஞ்சத்தால் தனக்கு எதிரான ஒருவர்களை பார்க்கும்போது, எண்ணும்போது, அவர்கள் என்ன செயல் செய்தாலும் அது நமக்கு தீங்காகவே தோன்றும். அவர்களை பார்க்கும்போது தீங்கு, வார்த்தையில் தீயது தோன்றும், எண்ணத்திலையும் அவர்கள் செயலிலையும் தீயது தோன்றும். ஒவ்வொன்றிலும் குற்றம் கண்டு வஞ்சத்தால் வெறுப்பு வளர்ந்து வீட்டில் சண்டை, சச்சரவு, பிணக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதை தடுக்க அவர்களை மன்னித்து விட்டால் பிறகு வாழ்த்தி வாழ்த்தி உண்மை உணர செய்யலாம் அல்லவா என்கிறார்கள். இதற்காகவே அருள் தந்தை ஞானக்களஞ்சியம் அப்படிங்கிற இடத்துல வஞ்ச மனம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலேயே ஒரு பாடல் கொடுத்துருக்காருங்க. மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தருக்குற்று செயல் புரிந்து, மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தருக்குற்று செயல் புரிந்து பெற்ற பலன் குடும்பத்தில், சமுதாயத்தில் பெரும் துன்பம், பகை. ஒருவர் தனக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் பணிந்த போதும் அது வஞ்ச மனநிலையால் வளர்ச்சி பெற்று உற்ற ஒரு காலத்தில் பெரிய தீயாய் ஓங்கி நிலை குலைத்துவிடும் உண்மை காண்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தருக்கென்ற தன் முனைப்பினால் நானே பெரியவன், நான் போய் எப்படி அவங்ககிட்ட கேட்குறது மன்னிப்புன்னு சொல்லி, அவனே வரட்டும். இருவருக்குள் ஏதாவது பிணக்கு ஏற்படும் போது, எடுத்துக்காட்டாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு பிணக்கு ஏற்படும் போது, நான் என்ன பணிந்து போகிறது, அவர்களே வரட்டும் என்று இருவரும் நினைத்தால் அந்த குடும்பத்தில் அல்லது அந்த சமுதாயத்தில், அந்த ஊரில் எப்படி அமைதி நிலைக்கும்? அது பெரும் துன்பமாகத்தானே விளையும். அதனால் பகை வளர்ந்து கொண்டே தானே இருக்கும். ஏற்பற்ற சூழ்நிலை தானே ஏற்படும். அப்போ அந்த வஞ்ச மனநிலை மேலும் 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 வளர்ச்சி பெற்று உற்ற காலத்தில் பெரிய தீயாய், ஒரு சின்ன பொறி எப்படி ஒரு வைக்கோலை எரித்து அந்த வைக்கோல் பக்கத்தில் உள்ள குடிசைகளை எல்லாம் எரித்து விடுமோ, அதுபோல் அந்த நம்மளுடைய அந்த குடிசையை எரித்து சாம்பலாக்கி அவர்களுடைய வாழ்வை குலைத்து விடுமோ, அதுபோல் வஞ்சம் என்றதொரு நிலைத்தால் அது நம் மனதை ரொம்ப மனம் குழப்பம் ஏற்பட்டு மன அழுத்தம் அதிகமாகி மன நோய்க்கு காரணமாகிவிடும் என்று சொல்கிறார்கள். மேலும் அதனால் ஜீவகாந்த சக்தி அதிகமாக விரயம் ஏற்பட்டு ஒவ்வொரு முறை அவர்களை பற்றி தீயதை எண்ணும் போது, சொல்லும் போது, செயல்படும் போது நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி வெளியேறி 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 நம்மை உருக்குலைத்துவிடும். அப்போ உடலை கெடுத்துவிடும், உள்ளத்தை கெடுத்துவிடும் வஞ்சம் என்றதொரு மனநிலை. அதை உணர்ந்து திருந்தி மன்னித்து விட்டால் எத்தனை அமைதி ஏற்படும். இதைத்தானே யோகானந்த பரமானந்தர் மன்னிப்பு என்பதன் பொருள் மன அமைதியும் தியாகமுமே என்று கூறினார். இதையே எல்லா மகான்களும் வலியுறுத்தி வருகிறார்கள் என்றே கூறலாம். நாம் அனைவரும் அறிவோம். கிறிஸ்தவத்தில் பாவ மன்னிப்பு என்ற முறையில் தான் செய்த பாவங்களை கர்த்தர் முன் சமர்ப்பித்து இனி இதை செய்யாமல் காக்க அவரை சரண் அடைதல் என்ற ஒரு சடங்கே வைத்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் அறிவோம் பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா, இன்னும் தனக்கு கொடுமை விளைவிக்கும் அவரது சீடர்களை கூட அந்த ஜீசஸ் தன் இறுதியாக முள் கிரீடம் அணிந்து சிலுவையில் அறைந்து கொண்டு செல்லும் போது கூட இவர்கள் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள் பரமபிதாவே என வேண்டுகிறாராம். எப்படி ஒரு நிலை பாருங்கள். அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமியில்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று கூறுவதாக கூட சொல்கிறார்கள். அந்த அளவு தனக்கு தீங்கு தருபவர்களையும் மன்னித்தல் வேண்டும் என்று தானே அந்த கிறிஸ்தவ மதமும் கூறுகிறது. அதன்படி வாழ்ந்து காட்டியவர் எத்தனை எத்தனை பேர். குறிப்பாக நமது தேசப்பிதா காந்தியடிகள். காந்தியடிகள் அப்படிங்கிறத கூறும்போது காஞ்சி பெரியவரை காந்தியடிகள் ஒரு முறை சந்திக்க நேர்ந்ததாம். அதை திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் காஞ்சியின் கருணை கடல் என்றதொரு புத்தகத்தில் ஒரு சிறிய கட்டுரையாகவே தொகுத்து கூறுகிறார். அதை அப்படியே பல கருத்துக்கள் பொதிந்த அந்த கட்டுரையை அப்படியே உங்களிடம் சமர்ப்பணம் செய்ய விரும்புகிறேன். 1927 தென்னிந்திய பயணம் மேற்கொண்டிருந்தார் காந்திஜி அவர்கள். அப்போது காஞ்சி பெரியவரை பற்றி கேள்விப்பட்டிருந்த காந்திஜி அவரை தரிசிக்க எண்ணினாராம். அப்போது பெரியவர் பாலக்காடு அருகில் உள்ள நெல்லிசேர் கிராமத்தில் முகாமிட்டிருந்தார். அங்கு சென்று ராஜாஜியுடன் காந்திஜி அந்த மகானை சென்று சந்தித்தார். அப்போது அந்த காஞ்சி பெரியவர் இருந்ததோ ஒரு மாட்டு கொட்டகையிலாம் பெரியவர் அமர்ந்திருந்தாராம். அவர்கள் அங்கேயே ராஜாஜி காந்திஜியையும் விட்டுவிட்டு மாட்டுக்கொட்டகைக்கு வெளியே காத்திருந்தார். மாட்டுக்கொட்டகையிலேயே இருவருடைய சந்திப்பும் நடந்தது. ஆதிசங்கரரின் சிஷ்ய பரம்பரையை சேர்ந்த புகழ்மிக்க துறவி எளிமையாக மாட்டுக்கொட்டகையில் தரையில் அமர்ந்தது காந்திஜியை கவர்ந்தது. எளிமைதானே காந்திஜியின் உபதேசங்களிலும் தலையாயது. சில நிமிடங்கள் காந்திஜியையே அருள் பொங்க பார்த்த பெரியவர் சமஸ்கிருதத்தில் உரையாடினார். காந்திஜி அவரிடம், என்னால் சமஸ்கிருதத்தை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் உரையாடும் அளவு நான் தேர்ச்சி பெறவில்லை. நான் உங்களிடம் இந்தியில் பேசுகிறேன், நீங்கள் சமஸ்கிருதத்திலேயே பேசலாம் என்றாராம். இருவருடைய பேச்சும் தொடர்ந்தது. பெரியவர் புன்முறுவல் பொறுத்தவரை சமஸ்கிருதத்தில் கேள்விகளை கேட்டார். காந்திஜி பவ்யமாக இந்தியில் பதிலளித்தார். அதுபோன்றே காந்திஜியின் இந்தி கேள்விகளில் பொதிந்திருந்த சந்தேகங்களுக்கு பெரியவர் சமஸ்கிருதத்தில் பதிலளித்தார். 1 மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்தது. அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அது தனிப்பட்ட சந்திப்பு என்பதால் பத்திரிகையாளர்கள் யாரும் வரவில்லை. அந்த காலத்தில் அவர்கள் பேச்சு எங்கும் பதிவாகவில்லை. மாலை 5:30 மணி ஆகிவிட்டது. காந்திஜி அவர்கள் மாலை 5:30 மணிக்கு மேல், கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேல் எதையும் சாப்பிட மாட்டாங்களாம். அப்போ ராஜாஜி அவர்கள் மனம் பரபரத்து உள்ளே போய், வெளியே காத்திருந்த ராஜாஜி உள்ளே சென்று காந்திஜியிடம் அவரது சாப்பாடு நேரத்தை நினைவுபடுத்தினார். அப்போது காந்திஜி சொன்ன பதில், இனி எனக்கு உணவு தேவையில்லை, பெரியவரின் சொல் அமுதத்தை செவிவழியே உண்டு பசியாறி விட்டேன் என்று பரவசத்துடன் கூறினார் என்கிறார் திருப்பூர் கிருஷ்ணன். அப்போ பெரியவருடன் காந்திஜி விடை பெற்ற போது ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். பழங்களிலேயே எனக்கு மிகவும் பிடித்தது ஆரஞ்சு பழம் என்று கூறி வாங்கி கொண்டு விடைபெற்று கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சி முடிவுற்று 40 ஆண்டு காலம் முடிந்தது. காந்திஜி மறைந்த பிறகு 1968 சென்னை பல்கலைக்கழகம் காந்திய சிந்தனைகளின் இன்றைய தேவை என்றதொரு தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தி மலர் வெளியிட்டது. மலருக்காக பெரியவருடன் வாழ்த்து செய்தி கேட்கப்பட்ட போது அந்த செய்தியில் அவர்கள் உரையாடி கொண்டிருந்ததன் சாராம்சமாக பெரியவர் கூறியது, தன்னை யாரேனும் கொல்ல முயன்றாலும் தன்னை கொல்பவர்கள் மீது அன்பு செலுத்தும் மனம் தனக்கு அமைய வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இருக்கிறேன் என்று காந்திஜி தன்னிடம் கூறியதாக அந்த பெரியவர் குறிப்பிட்டாராம். எத்தனை ஒரு மனது பாருங்க. அதே மாதிரியே நடந்திருக்கு. சொன்னது 27 காந்திஜியின் மரணம் எப்போன்னு நமக்கு தெரியும், சுதந்திரத்துக்கு பிறகு. அப்போ அது போலயே தன்னை கொல்பவரை கொன்ற நேரத்தில் கூட ஸ்ரீராம் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று. அப்போ அந்த மன்னிப்பு என்பது அந்த மகான்களுக்கே
உரித்தான ஒன்று என்பதை நமக்கு இந்த காட்சி நிஜப்படுத்துகிறதல்லவா? எத்தனை கருணை பாருங்கள், அபரிதமான அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை பார்க்கும்போது கருணைக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வி எங்களுடைய மன்றத்தில் ஒரு முறை எழுந்தது. அது விவாதம் சென்று கொண்டே இருந்தது, பல பல பதில்கள். அப்போது ஆசிரியர் ஒருவர் நிறைவு செய்து, அன்பு என்பது சற்று குறுகிய வட்டத்திற்குள் வரும், அதாவது தன் குடும்பம், சுற்றம், உறவு, ஊர், நாடு என்ற நிலையில் இருக்கும். ஆனால் கருணை என்பதோ தன்னை தாண்டி விரிந்து சாராதவர், தெரியாதவர் என உலகம் மழிவு விரிந்து செல்லும் பண்பு கொண்டவர் என்று கூறினார். இவ்வாறு தன் குழந்தைகள் போலவே அதற்கும் மேலாக மற்ற குழந்தைகளையும் நேசித்தல் என்பதே கருணை அப்படின்னார். அப்போ இந்த கருணை அப்படிங்கிறத சொல்லும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. நம்மளுடைய குருவின் மனைவி அவர்களை பற்றிய ஒரு நூல் வெளியிடப்பட்டது, அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம் அப்படின்னு. அந்த சகாப்தம் என்கிற நூலை அவருடைய பேரன் எழுதியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் அந்த நூலில், என்னோட பாட்டி எங்களெல்லாம் கூப்பிட ட்ரெயினில் வந்து ஸ்கூல் விட்டப்போ எங்களெல்லாம் கூப்பிட வரும்போது எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது மட்டும்தானா, எங்கள் கூட ரயிலில் வர்ற அத்தனை பேருக்கும் கொண்டு வருவாங்க அப்படின்னாங்க. அந்த அளவு கருணை என்பது விரியும் 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 போதுதான் மன்னிப்பு என்றது ஒரு நிலை ஏற்படும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுபோலவே இன்னொரு பாடலில் அருள் தந்தை கூறுறாங்க, குற்றம், குறை, பகை, கோள் சொல்லல், வஞ்சம் ஐந்தும் ஒழித்து நற்றவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு செய்தகுதி, ஞான நெறி நாட்டமோடு மன்னிப்பு ஐந்தும் பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும். கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம், கருமைய தூய்மை கொண்டு. அந்த கருமைய தூய்மை என்றதொரு ஆன்மீக நிகழ்ச்சிக்குள் வரும்போதுதான் அந்த மன்னிப்பு என்றதொரு நிலை ஏற்படும் என்று கூறுகிறார்கள். இவ்வாறு மன்னித்து மன்னித்து நாமும் நம்மளுடைய குறையை உணர்ந்து மன்னித்து வாழ்தல் மூலமே சிறப்பு பெற முடியும் என்பதே இன்றைய மன்னிக்க வேண்டுகிறேன் என்பதன் பொருளாக அமைகிறது. நம்முடைய மகான் ஒரு ஸ்பீச்சில் கூடும்போது சொல்கிறாங்க, சாக்ரட்டிஸ் என்ற கிரேக்க தத்துவ ஞானி யாரையாவது அழைச்சி பேசிகிட்டே இருப்பாங்களாம். அதை பிடிக்காத மனைவி எப்போதும் ஏதாவது தூக்கி எறிந்து சத்தம் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்களாம். அதெல்லாம் மன்னித்து மன்னித்து அவர் தத்துவம் சென்று கொண்டே இருக்கும். ஒரு நாள் அவர் மேலே இருந்து தண்ணியே ஊற்றி விட்டார்களாம். அப்போ அந்த சாக்ரட்டிஸ் சொன்ன பதில், இவ்வளவு நாள் இடி இடித்தது, இப்போது மழை பெய்கிறது, அதனால் சற்று பொறுமையுடன் இருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ கூட அவர்களுடைய மனைவியை மன்னித்து இந்த உலகுக்கு தன்னுடைய தத்துவத்தை தந்தவர் சாக்ரட்டிஸ் அப்படின்னு நமது அருள் தந்தை அவர்கள் அதை மிகவும் மிகைப்படுத்தி கூறுவார்கள். இவ்வாறு நாமும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதன் மூலம் வாழ்வில் சிக்கலின்றி வாழ முடியும். அதாவது அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம் என்று சொன்னோமே, அது எப்போது நடக்கும்? தவம் 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 தவத்தினால் தவம் ஒன்றினால் மட்டுமே அது முடியும் என்று கூறி, மேலும் என்னுடைய அனுபவமாக ஒரு சிறிய அனுபவம். ஒரு முறை ஆழியார் சென்று திரும்பும் நிலையில் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்கேன். பஸ் டிரைவர் ஆப்போசிட் சீட்டு, என்ன பயிற்சியுமா போயிட்டு வாருங்க அப்படின்னார். நான் நம்மளுக்குள்ள தன்முனைப்பு, அவருக்கு என்ன தெரிய போகுதுன்னா, ஒரு பயிற்சி நடக்குதுங்கய்யா, அதுக்கு போயிட்டு வரேன். அதுதாங்க அம்மா, என்ன பயிற்சி? மௌன பயிற்சியா, எம்ஆர்சியா அப்படின்னு அவர் நம்ம பயிற்சிகள் எல்லாம் கேட்டார். ஓஹோ, இவர் நம்ம பயிற்சி எடுத்திருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மௌன பயிற்சிங்கய்யா, போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்போது அவர் ஒரு 10 வருடத்திற்கு முன்னர் நமது மகானிடம் பயிற்சி எடுத்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில், அம்மா உங்களுக்கு சொல்கிறேம்மா, நம்ம இந்த சாமிஜி சொன்னாங்கள்ல, ஒரு ஏடிஎஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், அது நமக்குமா, மற்றவரோட பழகும்போது அதையே ஓடிஎஸ்ஸாக நான் எடுத்துக்கொள்கிறேன்.
ஓடிஎஸ்னா ஓகே, என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தது தேங்க்யூ, நன்றி. ஒவ்வொரு செயலுக்கும் நாம் நன்றி சொல்லி பழகணும். அடுத்தது நாம் ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா சாரி. அப்போது சரி, சாரி, நன்றி என்ற 3 உணர்வையும் கற்றுக் கொடுத்தது எனக்கு மன வழக்கலை. அந்த அந்த 3 வார்த்தைகளையும் அன்றிலிருந்து நான் கடைபிடித்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய பணியிலும் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அம்மா. நான் மன்றத்துக்கு போய் கிளாஸ் நடத்தும் போதெல்லாம் இதை சொல்லுவேன், உங்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார். அதன்படி மன வழக்கலையில் இருக்கும் நாமும் சரி, சாரி, நன்றி என்ற வார்த்தைகளை கூறி நம் உடலை நலப்படுத்த உடற்பயிற்சி செய்து, மனதை நலப்படுத்த மனப்பயிற்சி அகத்தாய்வு செய்து, மேலும் மேன்மை பெற்று வாழ்வோம் என்று கூறி, வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் பலவற்றை கூறி, செவிமடைத்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, ஜூம் டிஜிட்டல் குழுவினருக்கு ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நான் கூறியவற்றில் ஏதாவது மறுத்தல் இருப்பின் மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு சிந்தனைங்கம்மா. அதாவது மன்னிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது, பண்பு இருக்குது. ஆனால் நம்ம அதை கடைப்பிடிக்கிறோமா அப்படின்ற கேள்வியில் ஆரம்பித்து பெரிய பெரிய ஞானிகளுடைய மேற்கோள்கள், காந்தி பெரியவரோட சந்திப்பில் நடந்த ஒரு உரையாடலோட சாராம்சம், அன்புன்னு அண்ணன் கருணனை ரெண்டுக்குன்னு டிஃபரன்ஸு. இந்த மாதிரி அன்புங்கிற பண்பு வளர்ந்தால் தான் மன்னிப்புங்கிற பண்பு நம்மகிட்ட உயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஹைலைட்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, மன்னிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு பண்பு வரணும்னாக்க நம்மகிட்ட ஈகோ இருக்கக்கூடாது. அது ஈகோவாக தான் நம்ம தடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து, தேசப்பிதா காந்திஜி, நிறைய தலைவரோட மேற்கோள்கள் மற்றும் அன்னை லோகாம்பாளுடைய அனுபவத்தை எல்லாம் சிறப்பாக சொல்லி முடித்தாங்க. இறுதியாக நிறைவாக அந்த சரிமா சாரிமா என்ற விஷயத்தையும் சொல்லி இப்போ சிறப்பான ஒரு சிந்தனையை வழங்கிய நமது அருள்நிதி பேராசிரியர் ஆடல் நாயகி அம்மா அவர்களை தவநிலையில் நின்று நம்ம அனைவரும் வாழ்த்து மிகழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ஆடல் நாயகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ஆடல் நாயகி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். நன்றிம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு.